ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் பாருங்க, சங்கீதம் 35 வசனம் 18 முதல் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரரோட சேர்ந்து கொண்டு என் பேரில் பற்கடிக்கிறார்கள். ஆண்டவரே, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்க குட்டிகளுக்கும் தப்புவியும். என் ஆத்துமாவை அழிவிக்கும் எனக்கு அருமையானதை சிங்க குட்டிகளுக்கும் தப்புவியும் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு ஜெபத்தை அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? கர்த்தாவே, நீர் எது வரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? இவங்க பண்ணுற அலிம்பு கொஞ்சம் கூட பொறுக்க முடியல, எங்களால் தாங்க முடியலை, அவ்வளோ ரகலையாக இருக்குது. வேறு சிலர் என்னெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? 2 குரூப்பாக இருப்பாங்க. உங்களுக்கு அகென்ஸ்டாக சேர்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு அங்கே ஒன்றும் பெருசாலாம் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. வெறும் ஒரு பிரியாணி பார்சல், இன்னும் சொல்லப்போனால் எக்ஸட்ரா, இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதுக்காக அவங்க உங்களை பகைக்கிறது, உங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கறது, உங்களை வேதனைப்படுத்துறது, இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும். புரியுதா? அதுதான் அன்றைக்கே நடந்து கொண்டிருந்தது. இன்னைக்கு மட்டும் இல்லை, அன்னைக்கும் அதுதான் நடந்திருக்கு. ஆண்டவரை எது வரைக்கும் பார்த்து கொண்டு இருப்பீர்? இப்படி அநியாயம் நடக்கிறதை நீர் எது வரைக்கும் பார்த்து கொண்டு இருப்பீர்? இந்த அநியாயத்தை நீங்கள் தட்டி கேட்க மாட்டீங்களாப்பா? எனக்காக நீங்கள் பரிந்து பேச மாட்டீங்களாப்பா? என் நீதியை பட்ட பகலை போல, வெளிச்சத்தை போல நீங்கள் கொண்டு வர மாட்டீங்களாப்பா அப்படின்னு நம்முடைய இருதயம் அப்படியே உடைக்கப்பட்டு போகுது. பாருங்க, அடுத்த வசனம், மகா சபையிலே உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழ்வேன். நீங்கள் என் சத்தத்தை கேட்டு எனக்கு அருமையானதை சிங்கக்குட்டிகளுக்கு தப்பு வச்சிட்டிங்கன்னா நான் என்ன செய்வேன்னா, மகா சபையில் நான் உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழ்வேன். எனக்கு வேலையே அதுதான். எனக்கு அருமையானது சிங்கக்குட்டிகளுடைய வாயில் ஏதாவது மாட்டிக்கிடுச்சுன்னா அதை நம்ம என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அதுபோல் எனக்குரியதை எனக்கு தாரும் தகப்பனே, என்னுடைய பங்கை எனக்கு தாரும் தகப்பனே, அவர்கள் பிடுங்கி கொண்டு போகிறார்கள். புரியுதா? அப்போது முழு பகையாக என்னை பகைக்கிறார்கள், எனக்குரியதை அவர்கள் எடுக்கிறார்கள். இதெல்லாம் நீர் பார்த்துக்கிட்டு இப்படியே இருக்க போகிறாயா? நீர் எது வரைக்கும் இதை பார்த்து சகிச்சுக்கிட்டே இருப்பீர்? என்னால் தாங்க முடியலை, எனக்கு நீதி வேண்டும். நீர் இப்படி எனக்கு அருமையானதை இந்த சிங்கக்குட்டிகள் வாய்க்கு தப்பு வச்சு என்ன விடுதலையாக்கி, என் பிள்ளைகளை விடுதலையாக்கி எனக்குரிய பங்கை எனக்கு நீர் தருவீரே. ஆனால் நான் மகா சபையிலே உம்மை புகழுவேன், திரளான ஜனங்களுக்கு முன்பாக உம்மை புகழுவேன், உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வீணாய் எனக்கு சத்துருக்களானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷிப்பியாமலும், அவங்க தேவையில்லாமல் எனக்கு சத்துருவாக இருக்காங்க. அது ஆக்சுவலாக அவங்க எனக்கு சத்துருக்களே கிடையாது. என்னை அவங்க நேசிக்கணும், என்னை அவங்க ஆதரிக்கணும், என்னை அவங்க கனப்படுத்தணும். ஆனால் இன்றைக்கி வீணாக அவங்க தேவையில்லாமல் எனக்கு சத்துருவாக ஆயிட்டாங்க. அது நிமித்தம், ஏன் நிமித்தம் அவங்க என்ன செய்யக்கூடாது, சந்தோஷப்படவே கூடாது. எனக்கு ஒன்று நடந்துருச்சு, அவங்க நினச்சது நடந்துருச்சு, அவங்க நினச்சதை சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி என் நிமித்தம் அவர்கள் சந்தோஷிக்காமல் இருக்க செய்யுங்க தகப்பனே. இன்றைக்கு கூட உங்களுடைய இருதயம் அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. என்னை சுற்றிலும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என் சொந்த பந்தங்கள் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, இவர்கள் மத்தியில் நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். என் தகப்பனே, நீர் இந்த பொல்லாத ஜனங்கள் என்னை அழித்து விட்டு ஏளனம் பண்ணி சிரிக்கலாம் என்று வகை தேடி கர்ச்சிக்கிற சிங்கம் போல நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் மத்தியில் என்னை கைவிட்டு விடாதிரும், இவர்கள் மத்தியில் என்னை வெட்கப்படுத்தி விடாதிரும் என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறதை பார்க்கணும். அதுபோல தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. நான் வெட்கத்தோடு ஏன் இருக்க வேண்டும் தகப்பனே? நான் வெட்கத்தோடு ஏன் திரியணும் ஐயா? எனக்கு ஏன் இது நடக்கணும்? ஆண்டவரிடத்தில் கேளுங்க, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வரணும்? நான் ஏன் இந்த பாடுகளுக்குள்ளே போகணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண போகிறது அதுக்கு தான். என் நிமித்தம் என் சத்துருக்கள் சந்தோஷிப்பிக்க கூடாது,
என் நிமித்தம் என்னை பார்க்கிறவர்கள் கண் சிமிட்டாமல் இருப்பார்களாக. அவளை பார்த்த உடனே என்ன தெரியுமா சொல்லுவோம்? தேவைதான், செஞ்சிட்டோம்ல, வச்சு செஞ்சோம்ல, எப்படி நடந்துச்சு பார்த்தியா, அவளுக்கு என்னாச்சு பார்த்தியா, அவள் பிள்ளைக்கு என்னாச்சு பார்த்தியா. இப்படி நாம் என் நிமித்தம் அவர்கள் கண் சிமிட்டாதபடிக்கு கர்த்தாவே என் காரியத்தை வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். அருமையானவர்களே, இந்த அழகான வார்த்தை நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய ஜெபம் சாதாரணமானதல்ல. அந்த நாட்கள்லேயே என்ன செஞ்சுருக்காங்க, இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. அவரையும் போட்டு புண்ணாக்கி வறுத்து எடுத்து அவரை எங்கே பார்த்தாலும் கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சொந்த மாமனார் ஒரு பக்கம், எல்லா பக்கமும் அவருக்கு நெருக்கம். இங்கே கூட உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் அதே நெருக்கத்துக்குள்ளே நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்க போகிறார். நீங்கள் மகா சபையில் அவரை துதித்து அநேகர் மத்தியில் அவரை புகழ போகிறீங்க. ஹல்லேலூயா. தேவன் அப்படி செய்ய போகிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. நீங்கள் சாட்சியாக இருக்க போகிறீங்க. அநேக சாட்சிகள் எழுதி கொண்டு இருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் நிறைய சாட்சிகள் வந்தது. கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அநேக ஜெப குறிப்புகள் எழுதப்பட்டிருந்தது. உங்களுடைய சுகத்துக்காக அநேகர் கேட்டிருந்தீங்க. உங்களுடைய சுகத்துக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? நான் ஜெபிக்கும் பொழுது நீங்களும் கூட சேர்ந்து என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பூரண சுகம் கிடைக்கும். அது மாத்திரம் இல்லை, யார் யார் என்னென்ன வேணும்னு விரும்புகிறீங்களோ அந்தந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை இந்த நாளில் ஆசீர்வதிக்கிறது அதிக நிச்சயம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும், அவர்கள் நோய் குணமாகட்டும். என் நிமித்தம் என் சத்துருக்கள் சந்தோஷிப்பிக்காதபடிக்கு செய்யும் என்று சொன்ன ஜெபத்தை நாங்கள் கேட்குறோம் அப்பா. சிங்கக்குட்டிகள் வாய்க்கு எங்களை தப்புவியும், எங்களுக்கு அருமையானதை தப்புவியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தகப்பனே. எதுவரைக்கும் நீர் இதை பார்த்து கொண்டு இருப்பீரப்பா. சீக்கிரம் நியாயம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. யார் யார் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை மாற வேண்டும், கணவர் மாற வேண்டும், எனக்கு ஒரு கற்பத்தின் கனி கிடைக்க வேண்டும், எங்கள் குடும்பத்தில் நிம்மதி சமாதானம் வேண்டும், எங்கள் நோய் நீங்க வேண்டும், இந்த தரித்திரம் மாற வேண்டும், பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்காங்க. அத்தனை பேருக்கு அற்புதம் செய்யுங்க. அவர்களை ஆசீர்வதி உங்களுடைய தூய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீரே இதை செய்திருந்து மகாசபையிலுமே துதிக்க சாட்சிகளாய் நிறுத்த கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.